கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். உலகத்திலே அதிகமான கஷ்டப்பட்டது யாருன்னா திமுக குடும்பம், காங்கிரஸ் ஆள். இது உலகத்தினுடைய சரித்திரம். கனிமொழி அம்மாவை கொண்டு போய் திகாரில் வச்ச கதையிலிருந்து, தயாள் அம்மாவை இந்த வயசில் கேஸ் போட்டதுலேருந்து, இதெல்லாம் உலகத்தில் யாராலையும் செய்ய முடியாது. ஏடிஎம்கேயும் பிஜேபியும் எப்படியாவது ஒன்றாகக்கூடாதுன்னு நினச்சாங்க. அதில் நாங்கள் என்ன பண்ணோம், பங்குனி உத்திரத்தில் அமித்ஷாஜியும் எடப்பாடி ஐயாவும் ஒரு கணபதி பூஜை போட்டாங்க. போட்ட உடனே குபு 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 குபுன்னு ஃபயர் இன்ஜினாக தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுது. தேராததுக்கு என்ன பண்ண முடியும்? சந்திரபாபு நாயுடு ஐயாவை நீங்கள் கூப்பிட்டுருக்க வேண்டியதானே, நிதிஷ்குமார் ஐயாவை நீங்கள் கூப்பிட்டுருக்க வேண்டியதானே. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்தால் நிற்காது. அதனால் அவங்க லாங் ஸ்டாண்டிங்காக நிரந்தரமான இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு, இந்தியாவுடைய ஒரு புகழுக்கு மோடிஜி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவரோடு இருக்கிறார். 17 வருஷம் இருந்தீங்க, டெல்லியில் இருந்தீங்க, அதுவும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தீங்க. நீங்கள் நினச்சாதான் சட்டம், நீங்கள் நினச்சாதான் சென்னையிலேருந்து டெல்லிக்கே ஃப்ளைட் ஏறிச்சு. நீங்கள் அந்த சமயத்தில் மாநில சுயாட்சியெல்லாம் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே. இப்போ இந்த மாதிரி மாநில சுயாட்சி கோரிக்கை எதுக்காக நினைக்கிறீங்க? நாட்டில் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறாங்க, அதாவது எல்லா இடத்துலையும் ஜாதி தீண்டாமை பற்றி பேசுகிறாங்க. விலைவாசி உங்களுக்கே தெரியும். நீங்கள் தான் பாவம் யூடியூபெல்லாம் வச்சுன்னு பண்ணுறீங்க. உங்கள் சேனல் உங்கள் ரெண்ட்டிலேருந்து, வீட்டு வரியிலேருந்து, வாடகை வரியிலேருந்து, எலக்ட்ரிசிட்டியிலேருந்து என்ன லெவலுக்கு ஆகிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதிமுகவும் பாஜகவும் கள்ள உறவில் இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், நேரடியாக அலைன்ஸ் வச்சுட்டாங்க. அப்படின்னும் போது திமுகவுக்கு அது வலு சேர்க்கத்தானே செய்யும். வாஜ்பாய் அரசில் தாலி கட்டிய உறவில் தானே இருந்தீங்க. வாஜ்பாய் அரசுல இல்ல, அது ஒரு நல்ல கனி. அததான் உங்களுக்கு வேணும்னா அது நல்ல கனி, இதே கனி, இல்லைன்னா அழுகின கனி, சொம்பு கனின்னு பேசுறது. அதாவது நம்ம நாட்டில் எப்படி இருக்குதுன்னா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அருள்மொழிவர்மன் தேவைன்னா இதே வைகோவை பற்றி திமுக காரங்க என்ன பேசுனது இருக்குது. ஒவ்வொருத்தருடைய அப்லிஃப்டாக தான் போகிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு லிஃப்டாக தான் போகிறாங்க. பொன்னார் மத்திய மந்திரி ஆனார், தமிழிசைம்மா கவர்னர் ஆனாங்க, முருகன்ஜி இப்போ மந்திரி ஆகிட்டு வளம் வந்துட்டுருக்காரு, பிரைம் மினிஸ்டருடைய ஆஃபீஸில் இருக்கார் முருகன்ஜி. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550044440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திங்கர் செல் தலைவர், வழக்கறிஞர், யதார்த்த ஜோதிடர், நம்ம அனைவரும் அறிந்தவர், மரியாதைக்குரிய திரு செல்வி அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மற்றற்ற மகிழ்ச்சி உங்களை மீட் பண்ணதில். நீங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. ஏன்னா எதிர்பார்த்த ஒரு கூட்டணி அலையன்ஸ் செட் ஆயிடுச்சு. அதே போல் ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட, ஒரு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு கூட்டணியை அமைச்சிட்டாங்கப்பா பாஜக, நினச்சதை சாதிச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. எப்படி பார்க்கலாம் இதை? நாங்கள் ஒன்றும் ஜெயா டிவியில் போய் உட்காந்துக்கின்னு எந்த ஒரு ரைடு கீடெல்லாம் விட்டுட்டு இங்கே கூட்டணி ஃபிக்ஸ் பண்ணலையே. கலைஞர் டிவியில் மேலே உட்காந்துக்கின்னு ரைடு விட்டுட்டு 63 சீட்டு வாங்கிட்டு போனது, கலைஞரே வருத்தப்பட்டு பேசுனதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? இல்லை, சரித்திரம்லாம் படிச்சிருக்கீங்களே? கேள்விப்பட்டிருக்க, தெரியும். அப்போ அது மாதிரி அதெல்லாம் பேசுங்க சாமி. நவீனம் ஆயிடுச்சுல்ல, நீங்கள் அதெல்லாம் பண்ணாமலேயே பண்ணக்கூடிய ஆட்களுங்கிறாங்க பாஜக. பாஜகவை பற்றி அது செய்வோம் இதை செய்வோம்னா, இந்தியா முழுவதும் பாஜகவுடைய வளர்ச்சி, பாஜக மக்களுடைய தொண்டாற்றல், டெல்லியிலே இவ்வளோ தொலைவு வர முடியாத பாஜகன்னாங்க. எல்லா இடத்துலையும் யார் மைனஸ் ஆகுறாங்க, யார் ப்ளஸ் ஆகுறாங்கன்றது தான் அரசியல். அந்த மாதிரி அரசியலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த இடத்துலையும் மைனஸ் ஆகிட்டு இருக்குது. 100 சீட்டு இருக்கட்டும் காங்கிரஸுக்கு. சரி, நீங்கள் சொல்கிறது அடுத்தது வருவீங்க அந்த சப்ஜெக்ட்.
100 சீட்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட ராஜீவ்காந்தி மரணத்துக்கு அப்புறம் இருந்த ஒரு தொகை 430 சீட்டுக்கு மேலே இருந்த ஒரு அமைப்பு அப்படியே வந்து எத்தனை ஆண்டுகள் நரசிம்மராவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா மன்மோகன் சிங்காக இருக்கட்டும், மைனாரிட்டியில் கொண்டு போய் ஆட்சியெல்லாம் பண்ணி இவர்களெல்லாம் செய்துட்டு இன்றைக்கி பிஜேபி 2 முறை அப்சல்யூட் மெஜாரிட்டி இருந்து இந்த 3வது தடவை 240 சீட்டு எடுத்து அப்சல்யூட் மெஜாரிட்டியில் இருக்கிறச்ச கூட கூட்டணிகளுக்கு அழகு பார்த்து கூட்டணிகளுக்கு மந்திரி பதவிகளை கொடுத்து அழகு பார்த்த ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வந்து அதாவது கலைஞருடைய குடும்பம் காங்கிரஸால் கஷ்டப்பட்டதை போல், நீங்கள் பத்திரிகைக்காரர் ரொம்ப வருஷமாக இருக்கீங்க, உங்களை எனக்கு நிறைய தெரியும், உலகத்திலே அதிகமான கஷ்டப்பட்டது யாருன்னா திமுக குடும்பம் காங்கிரஸால். இது வந்து உலகத்தினுடைய சரித்திரம். திமுகவுக்கும் தெரியும், திமுக இல்லை, திமுகவில் இருக்கிற ஒரு தொண்டர்களுக்கும் தெரியும். ஏன்னா நான் எல்லாரோடையும் பழகிறவனால, எல்லாரோடையும் இருக்கிறனால அவங்களால எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. கனிமொழி அம்மாவை கொண்டு போய் திகாரில் வச்ச கதையிலேருந்து, தயாள் அம்மாவை இந்த வயசில் கேஸ் போட்டதுலேருந்து இதெல்லாம் உலகத்தில் யாராலையும் செய்ய முடியாது. ஆனால் அப்போ வேடிக்கை என்னென்னா, தமிழ்நாட்டின் ஒரு எம்பி தான் டெல்லியில் நிதியமைச்சர். ஆமாம், இதெல்லாம் நடந்த விஷயங்கள், இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நடந்தது. இந்த மாதிரி சமயத்தில் இப்போ வந்து ஏதோ மறந்துட்டீங்க போல இருக்குது, எல்லாம் முடிஞ்சிட்டு 10 ஆண்டு காலம் ஆனால் எந்த சரித்திரத்தையும் எடுத்து பேசுவோம். நாங்கள் எங்களுக்குள்ளே என்ன இருக்குது, அப்படி நாங்கள் வந்து எடப்பாடி ஐயாவை நாங்கள் வந்து மிரட்டணும் அப்படின்னா மிரட்டி உருட்டி கொண்டு வந்திருக்கீங்க. மிரட்டி உருட்டி கொண்டு வந்தோமே இருக்கட்டும், எங்களுக்கு எளிமையான வழி அது. பார்லிமெண்ட் தேர்தலே அந்த கூட்டணியை கொண்டு வந்திருக்கும். அந்த சமயத்தில் எங்களுக்கு வந்து பார்லிமெண்ட்டோட எங்களுக்கு சட்டசபை பெரிய முக்கியம் கிடையாது. ஏன்னா பார்லிமெண்ட்டு தான் எங்களுக்கு வந்து கட்சிக்கு வாழ்வா சாவான்றது. தேசிய கட்சி, தேசிய கட்சிக்கு இது மாநிலத்தில் ஜெயிச்சானா ஜெயிக்காட்டினா அப்போ எங்களுக்கு இது தமிழ்நாடை பற்றி இல்லை. தமிழ்நாட்டில் நாங்கள் வளர்றோன்றது வேற, எங்களுக்கு வந்து காங்கிரஸ் இந்திய அளவில் எதிர்கட்சின்ற மாதிரி, தமிழ்நாட்டில் வந்து எதிரி கட்சியாக நாங்கள் பார்க்குறது வந்து திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் சொன்ன அந்த மிரட்டல் கிரட்டல்னா அந்த 2024 அசம்பிளி இது பார்லிமெண்ட்டிலே நாங்கள் வந்து கூட்டணியெல்லாம் முடிச்சிட்ருப்போம். அதுக்காக எப்படி நாங்கள் வந்து உட்காந்து பேசி, இது எடப்பாடி ஐயா டெல்லியில் போய் பார்த்த பிறகு நடந்த டெவலப்மெண்ட். இது ஏதோ நாங்கள் வந்து பண்ண டெவலப்மெண்ட் இல்லை, எடப்பாடி ஐயா கிரீன் சிக்னல் கொடுத்த பிறகு தான் ஒரு ஸ்டெப்பு நடந்தது. இல்லை, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பாஜகவினுடைய முக்கியஸ்தர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போயஸ் தோட்டம் வருவாங்க. இன்னைக்கு எடப்பாடி ஐயா இருக்கும்போது அதிமுக வச்ச தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் டெல்லிக்கு போகிறாங்க. சேஞ்சு தெரியுதே சார். அதாவதுங்க, எடப்பாடி ஐயா வீட்டுக்கு தான் மாண்புமிகு அமித்ஷாஜி வந்தார். எடப்பாடி ஐயா வீட்டுக்கு தான் போயிட்டு சாப்பிட்டுட்டு டின்னர் முடிச்சுட்டு தான் ஃப்ளைட் ஏறினார். கூட்டணி பேசி முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்றாரு. அப்படி இல்லைங்க, கூட்டணி வந்து எடப்பாடி ஐயா அழைப்பு விடுத்த பிறகு தானே வர முடியும். எடப்பாடி ஐயா அழைப்பு விடாமல் அருள்மொழி தேவனுக்காக கொஞ்சம் தயவுசெய்து கதவு திறங்க நாங்கள் வரோம்னு சொல்ல முடியும். இது வந்துங்க எப்பயுமே இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு பேட்டி எடுக்கணுன்றீங்க, செல்வி நீங்கள் எப்போ ஃப்ரீன்றீங்க, வாங்க இந்த டைமில் நான் இருக்கிறேன்னா நீங்கள் வரீங்க. இப்போது ஆமாம், இப்போ இது இல்லை, நீங்கள் வந்து செல்வி என் ஆஃபீஸுக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வரப்போகிறேன். ஸோ இப்படி தானே அழைப்பு. இது ஒரு சாதாரண ஒரு பேட்டியிலே இப்படி இருக்கிறச்ச இரு கட்சி தலைவர்கள், எடப்பாடி ஐயா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தலைவர், எதிர்கட்சி தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாபெரும் தலைவர். அவர் இருக்கிறச்ச கிட்டத்தட்ட 60 எம்எல்ஏகளுக்கு மேல் கையில் வைத்திருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நாங்கள் சொன்னாலும் ஆக்கப்பூர்வமானாலும் எதிர்கட்சி தலைவர்னா யாரை நீங்கள் கொடுப்பீங்க டிக்ளரேஷன்? அப்போசிஷன் லீடர் வந்து எடப்பாடி. அவர் வந்து இப்போ சொல்கிறாங்க கூட்டணி வந்தது, பேசுகிறாரு, அவர் வராரு, பேசுகிறாரு, வாங்க ஐயான்றாரு, நாங்கள் சந்தோஷமாக போகிறோம், சாப்பிட்றோம். இப்போ என்ன பிரச்சனை? ஏடிஎம்கேயும் பிஜேபியும் எப்படியாவது ஒன்றாகக்கூடாதுன்னு நினச்சாங்க. அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், பங்குனி உத்திரத்தில் அமித்ஷாஜியும் எடப்பாடி ஐயாவும் ஒரு கணபதி பூஜை போட்டாங்க. போட்ட உடனே குபு 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 குபுன்னு ஃபயர் இன்ஜினாக தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுது, எல்லா வயத்துலையும் எரிச்சலாக இருக்குது. இன்னும் ஒன்றுமே ஆரம்பிக்கலையே, கணபதி பூஜை தான் இது.
இனி யாரெல்லாம் வருவாங்க கூட்டணிக்கு? அமித்ஷா இல்லை, எத்தனை ஷா வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள எதுவுமே பண்ண முடியாது, திமுகவை அசைச்சு பார்க்க முடியாதுன்னு மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? 2024 எம்பியில் ஒவ்வொருத்தர் வந்து இங்கே பேசுனது விடுங்க, சரி, இந்தியா முழுவதும் எங்களை என்னென்ன பேசுனாங்கன்னு தெரியும். ஆனால் மோடிஜி தான் திருப்பி வந்திருக்காரு. ஸோ மோடிஜி எதிர்பார்த்த அளவு வரல தானே. அதாவதுங்க இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடு இல்லைன்னா, கரெக்ட், பீகார் நிதிஷ்குமார் இல்லைன்னா 95 சீட்டு எம்எல்ஏல ஜெயிச்சு கலைஞர் 5 வருஷம் இருந்தார். அப்போ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரலன்னா ஆட்சிக்கே வந்துடக்கூடாது. நான் என்ன கேட்குறேன் ஐயா, தமிழ்நாட்டில் ஒரு கண்ணு வச்சுக்கிறீங்க, அது வந்து நல்ல வெண்ணையாக வச்சுக்கிறீங்க. எங்களுக்கு மோடிஜி அமித்ஷா பற்றி பேசுறது மட்டும் அது இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சுக்கிறீங்க. எனக்கு புரியவே இல்லை. மைனாரிட்டி, ஆமாம் மைனாரிட்டி, திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அமைப்பில் 95 சீட்டு இருக்கிறச்ச கடைசி 5 ஆண்டுகளுக்கு தன்னுடைய சீட்டில் தன்னுடைய அமைச்சரவையில் கூட்டணி மந்திரி சபையை கொடுக்காம நடத்துறச்ச அது ராஜதந்திரம். ஆனால் இங்கே 240 பேரை எடுத்துகிட்டு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக நாங்கள் இருக்கிறச்ச இதுக்கெல்லாம் ஒரு டிபேட் ஓடிச்சு. அதுதான் எனக்கு இன்னும் கூட கணக்கு புரியல. கணித மேதை ராமானுஜம் பிறந்த ஊர் இது, அவருடைய வாழ்ந்த மண் இது. இங்கே வந்து 100 பெருசா 240 பெருசாலாம் டிபேட் பண்ணிங்க. உலகத்திலே இது போல் ஒரு கணக்கு டிபேட்டு. அதாவது நீங்கள் 400 சொன்னீங்க, 240. நான் என்ன கேட்குறேன், 400 நாங்கள் அரசியலில் பேசுவோம், ஏன் 400 தான் பேசணுமா? நானாக இருந்தால் 500 கூட பேச சொல்லுவேன். ஏன் என்ன தப்பு? அரசியலில் ஆசைப்படு. இவர் சொன்னது, அப்துல் கலாம் சொன்னது தான், ஆசைப்படு, அதில் என்ன தப்பு? மக்கள் கொடுக்கல, இதோ 240 கொடுத்தாங்க, கூட்டணி மந்திரி சபையில் ஜம்முன்னு நடக்கிறோம், பட்ஜெட் தாக்கல் பண்ணுறோம், எல்லா கூட்டணி தலைவரும் வச்சு தாங்குறாங்க, இதை பண்ணிட்டு போகிறோம். நான் என்ன கேட்குறேன், இங்கே 95 வச்சு இவங்க மைனாரிட்டி சர்க்கார் நடத்தி அது வெற்றி கண்டால் அது ராஜதந்திரம். ஆனால் 240 எடுத்து நாங்கள் மோடிஜி தலைமையில் ஒரு ஆட்சி நடத்தினா அது வந்து உங்களுக்கு மெஜாரிட்டியே வரல, எங்களுக்கு வரல. ஆனால் மெஜாரிட்டி ஜெயிச்சா தானே உட்கார வைப்பீங்க. கூட்டணி போடுறாங்க, மற்றவங்க போடுறாங்க, நீங்கள் ஜெயிக்க வேண்டியதானே. நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இதோட காலி. நீங்கள் தேரலையே, தேராததுக்கு என்ன பண்ண முடியும்? சந்திரபாபு நாயுடு ஐயாவை நீங்கள் கூப்பிட்டுருக்க வேண்டியதானே, நிதிஷ்குமார் ஐயாவை நீங்கள் கூப்பிட்டுருக்க வேண்டியதானே. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்தால் நிற்காது. அதனால் அவங்க லாங் ஸ்டாண்டிங்காக நிரந்தரமான இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு, இந்தியாவுடைய ஒரு புகழுக்கு மோடிஜி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவரோட இருக்கிறார். இல்லை, முதலமைச்சரோட கூற்று அப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் தான் எதிரி அப்படிங்கிற கூற்றா, அல்லது கொஞ்சம் பதற்றம் தெரிகிறதா திமுக கிட்ட? திமுக பதட்டம் ஆயிட்டாங்க ஐயா. அதாவது நான் என்ன கேட்குறேன், மாநில சுயாட்சி எல்லாம் பேசுகிறாங்கல்ல, 17 வருஷம் இருந்தீங்க, டெல்லியில் இருந்தீங்க, அதுவும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தீங்க. நீங்கள் நினச்சாதான் சட்டம், நீங்கள் நினச்சாதான் சென்னையிலேருந்து டெல்லிக்கே ஃப்ளைட் ஏறிச்சு. நீங்கள் அந்த சமயத்தில் மாநில சுயாட்சியெல்லாம் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே. இல்லை, 69 கலைஞர் கருணாநிதி ராஜமன்ற கமிட்டி போட்டாங்களே, ராஜமன்ற கமிட்டி போட்டாங்க, ஆனால் அதுவும் அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் எடுக்கலை. நான் என்ன கேட்குறேன், 69 போட்டிங்க, இப்போ வந்து 2025 இருக்கும். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் உங்கள் கணக்கு சொல்லுங்கள் எனக்கு. 69, 79, 89, 99, 2009, 2019, 50 வருஷம் முடிஞ்சு போச்சு. 56வது வருஷம் இது. 56 வருஷத்தில் அந்த ராஜமன்னார் கமிட்டி வந்து இப்போ சட்டசபையில் பேசுகிறீங்களே, ஏன் அந்த மன்னார் கமிட்டி வந்து அப்போவே வரலையா உங்களுக்கு? 17 வருஷம் 18 வருஷம் மெட்ராஸ் சென்ட்ரலில் இருந்தீங்களே, இது கொடுத்தாதான்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் தானே ஆட்சிக்கே கொடுத்துருந்தீங்க, கால் கொடுத்துருந்தீங்க, அப்போ கொண்டு வந்திருக்க வேண்டியது தானே. நான் என்ன கேட்குறேன், இவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்னுவீங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மத்தியில் அது பாட்டு இருக்கட்டும், மாநிலம் நாங்கள் பாட்டு இருக்கட்டும். யார் ஏன் உங்களை வேணான்னு? இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன், 2029 தேர்தல் வரும். அந்த சமயத்தில் தேர்தலில் இந்தியாவில் ஒரு பெரிய கூட்டணி வச்சுக்கின்னு ஜெயிச்சுட்டு திருப்பி மாநில சுயாட்சி சந்தோஷமாக பண்ணிக்கிங்களேன், யார் வேணான்ற. நான் என்ன கேட்குறேன், இதோட தடைப்பட்டுச்சா? இதோட உங்கள் கனவுகள் தடைப்பட்டுச்சா? இல்லையே. இல்லை, இன்னும் 5 வருஷம் 4.5 வருஷத்தில் வரப்போகுது இல்லை, அப்போ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மாநில சுயாட்சி கோரிக்கை எதுக்காக நினைக்கிறீங்க? நாட்டில் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறாங்க, அதாவது எல்லா இடத்துலையும் ஜாதி தீண்டாமை பற்றி பேசுகிறாங்க, விலைவாசி வந்து உங்களுக்கே தெரியும்,
நீங்கள் தான் பாவம் யூடியூப் எல்லாம் வச்சுன்னு பண்ணுறீங்க. உங்கள் சேனல் உங்கள் ரெண்ட்டிலேருந்து, வீட்டு வரியிலேருந்து, வாடகை வரியிலேருந்து, எலக்ட்ரிசிட்டியிலேருந்து என்ன லெவலுக்கு ஆகிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியும். எந்த லெவலில் முழிப்புதுங்கன்னு தெரியும். 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே எல்லா சம்பளமும் தமிழ்நாட்டில் காலி ஆகிடுது. வெறும் சொத்து வரி, வாடகை, அதே போல் எலக்ட்ரிசிட்டி பில்லு, தண்ணி வரி கட்டிட்டு போனாவே போதும். இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு அது இல்லாமல் பாவம் ஒன் மேன் ஆர்மி, அதாவது மாண்புமிகு முதல்வர் எனக்கு ரொம்ப பிடித்த தலைவர். ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், 10 வருஷம் கட்சியை காப்பாற்றி, எதிர்கட்சியாக இருந்து அப்பாவை காப்பாற்றி சிதையாமல் அந்த கட்சியை ஆட்சியை கொண்டு வந்தார். மந்திரிங்க பண்ணுற பேச்சு, மந்திரிங்க பண்ணுற சேஷ்டை, பொன்முடி மந்திரியெல்லாம் பேசின பேச்சு, முதல்வருக்கெல்லாம் இதெல்லாம் எந்த லெவலில் கொண்டு போவோம். பெண்கள் ஓட்டெல்லாம் இந்த பேச்சு போதும் எங்களுக்கு. உடனடியாகவே கட்சி விட்டு நீக்கிருக்கிறார் சார். உடனடியாக கட்சி துணை பொதுச்செயலாளர் போகிறது நீக்கிருக்கிறார். அவர் மந்திரியா உட்காந்துன்னு புரோட்டோகாலில் சுற்றின்னு கிடக்கிறாரு. கட்சியில் இருந்து மந்திரியா பேசுனது தானே சார் கணக்கு வரும். அவர் துணை பொதுச் செயலாளர் இல்லை பொதுச் செயலாளராக பேட்டி கொடுத்தாருன்னா நீங்கள் போட்டிங்க, எனக்கு பதில் சொல்லுங்கள். அமைச்சர் பொன்முடி தான் போட்டோம். என்ன போட்டிங்க? இப்போ என்ன பதவியிலேருந்து வெளில போனார் அவர்? திமுகவின் துணை பொதுச் செயலாளர். துணை பொதுச் செயலாளர் பேசினாருன்னு நீங்கள் 4th எஸ்டேட்டில் போட்டிங்களா? இல்லை ஏதாவது ஒரு சேனலில் போட்டிங்களா? இல்லை. அமைச்சர் பொன்முடி பேசினார், தரம் கட்டு பேசினார். நான் பேசல, கனிமொழி அம்மா பேசியிருக்காங்க. அவங்களுடைய கட்சியுடைய மூத்த நிர்வாகி, கலைஞர் ஐயா குடும்பத்தை சார்ந்தவங்க, எம்பி, அது இல்லாமல் கட்சியுடைய மகளிர் அணியுடைய முக்கியமானவங்க. இந்த ஆபாச பேச்செல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு கொதிச்சிருக்கிறாங்க. நாங்கள்லாம் கொதிக்கலவே இல்லையா, நாங்கள் கம்முன்னு உட்காந்துருந்தோம். என்னையா நடக்குது இதுன்னு. அமைச்சர் பேசுனதை விட்டுட்டு இப்போ தானே பொதுச் செயலாளர் நீக்கிறாருன்றீங்க. அமைச்சர் தான் பற்றி தாங்க பேச முடியும். கோர்ட்டு எப்படி கண்டிச்சிருக்கு? துணை பொதுச் செயலாளர் அதை பற்றி எங்களுக்கு கோர்ட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சுமோட்டாவை எடுங்க, நான் ஜஸ்டிஸ் ஆனந்த் சொல்கிறேன். அப்புறமா என்ன இருக்குது இதில்? எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை. முதல்வர் மக்கள் நல பணியை செய்ய விடாமல் தடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வட்டச் செயலாளர், பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகளுடைய பஞ்சாயத்து தீர்க்கிறதுக்கு முதல்வருக்கு சரியாக இருக்குதா தான் நான் பார்க்குறேன். எங்கே ஆட்சி நடத்த முடிஞ்சுது? இங்கே பார்த்துருப்பீங்க, விருகம்பாக்கத்தில் ஹோட்டல் நடத்தினதை எப்படி காலி பண்ணாங்கன்னு பார்ப்பீங்க. சென்னையில் நடந்ததா இல்லையா? கரெக்டு சார். ஆனால் எனக்கு என்னென்னா, ஒரு ஆட்சியில் எல்லா ஆட்சியிலுமே பாலாரம் தினாரம் ஓடுமான்னு தெரியல. ஆனால் நீங்கள் பாருங்கள், 1000 ரூபாய் உரிமை தொகை, 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம், புதுமை பசங்களுக்கும் தமிழ் வழி பசங்களுக்கும் 1000 ரூபாய் திட்டம், இலவச பேருந்து, இப்படின்னு பலவிதமான நல்ல நலத்திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க. இதுவே மக்களுக்கு போதும் நினைக்கிறார் முதலமைச்சர். அதாவது நலத்திட்டங்கள் உலகத்தில் இனிமேல் கொடுத்துட்டு தான் எல்லா கவர்மெண்ட்டும் ரன் பண்ண முடியும். இது இந்தியாவில் எழுதப்படாத ஒரு விதி ஆயிடுச்சு. பாரதிய ஜனதா கட்சி கூட முதல்ல இருந்தது. இப்போ நலத்திட்ட உதவி டெல்லியிலலாம் நாங்கள் இவங்க மாட்டு இப்படி சொல்லிக்கினே இவங்க எலெக்ஷனில் ஜெயிப்பாங்க, நாங்கள் மாட்டு இப்படியே ஒதுங்கி இருந்தால் செய்யாதுன்னு. ஸோ இந்த நலத்திட்டங்களெல்லாம் இனி வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் அனைத்து இந்திய அண்ணா தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் எல்லா நலத்திட்டங்களும் வரக்கூடிய தேர்தல் அறிக்கை தான் இனிமேல் பேசும். எல்லா கட்சியும் பேசும். அதில் என்ன சொன்னால் அவர் கொடுக்கலன்னு நாங்கள் பேசுகிறேன். நான் என்ன கேட்குறேன், அதை கொடுத்துட்டா சட்டம் ஒழுங்கை சீரழிச்சிட்டா பரவாயில்லையா சொல்லுங்கள் எனக்கு. அதனால் மந்திரி பேசினா இது எடுப்படாதா? இந்த பேச்சு எல்லா ஊர்கள்லேயும் எல்லா அலைபேசியிலையும் போய் இந்த பேச்சு, லேடிஸுக்கு பேச்சு இவர் பேசுனது, இது ஒன்று போதும் எங்களுக்கு. இதை ஒன்று வச்சு திமுக ஆட்சியை முடிச்சிருவீங்க. ஆட்சி நாங்கள் ஏன் முடிக்கிறோம்? மக்கள் தாய்மார்கள் முடிப்பாங்க, தாய்மார்கள் பண்ணுவாங்க, பெண்கள் பண்ணுவாங்க. இன்றைக்கி படிக்கிற பெண்கள் எல்லாம் ரொம்ப அதிகம். அதனால் பெண்கள் எல்லாத்துலேயும் இது போல் ஒருத்தர் பேசக்கூடிய ஒரு கட்சியை பற்றி நாங்கள் ஒன்றும் பேச வேணாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லேருந்து ஃபஸ்ட் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு போதும். இன்றைக்கி இப்போ டெக்னாலஜி நிறைய வளர்ந்துச்சு சார். இப்போ உங்கள் சேனல் நீங்கள் யூடியூப்னு பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு இருக்கிற சப்ஸ்கிரைபர் இல்லாமல் சில பேச்சுக்கள்லாம் மில்லியன் கணக்கில் ஏன் போகுது? கண்டென்ட் நல்லா இருந்தால் உலகத்தில் அதுவே மாறி பறக்குது, அதுவே உங்களுக்கு ஷேர்ஸ் ஆகுது. ஸோ முதல்வருக்கு எங்களால் எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க கட்சிக்காரங்க பண்ணுற பிரச்சனைக்கெல்லாம் எங்கள் மேலே கோவப்பட்டு இருந்தால் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். அவர் ஒன்று பேசி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொருத்தர் பேசுகிறாரு, அவர் ஒன்று பேசி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொருத்தர் பேசுகிறாரு. எல்லா தொகுப்புகளும் எல்லா விஷயங்களும்
எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி எப்படி தமிழ்நாட்டில் பிரச்சாரம் எடுக்கணுமோ அதை எடுப்போம். இல்லை என்ன எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இதற்கு முன்பாக வரைக்கும் கள்ளக்குடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் அதிமுகவும் பாஜகவும் கள்ள உறவில் இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், நேரடியாக அலைன்ஸ் வச்சுட்டாங்க. அப்படின்னும் போது திமுகவுக்கு அது வலு சேர்க்கத்தானே செய்யும். வாஜ்பாய் அரசில் தாலி கட்டிய உறவில் தானே இருந்தீங்க. வாஜ்பாய் அரசுல இல்ல அது வந்து ஒரு நல்ல கனி. அததான் உங்களுக்கு வேணும்னா அது நல்ல கனி, இதே கனி, இல்லைன்னா அழுகின கனி, சொம்பு கனின்னு பேசுறது. அதாவது நம்ம நாட்டில் எப்படி இருக்குதுன்னா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அருள்மொழிவர்மன் தேவைன்னா இதே வைகோவை பற்றி திமுக காரங்க என்ன பேசுனது இருக்குது. நாஞ்சில் சம்பத்து மாண்புமிகு முதல்வரை பேசின மாதிரி உலகத்தில் யாராவது பேசியிருப்பாங்களா? முடியாது. இன்னைக்கு அதே நாஞ்சில் சம்பத் வந்து முதல்வரை புகழ்ந்தனால அவர் பேசுனதெல்லாம் நான் ரப்பர் வச்சு அழிச்சிட்டிங்களா? வைகோ ஐயா வந்து எதுக்கு கட்சி ஆரம்பித்தார்? என் பணம் கூட கோபாலபுரம் பக்கமும் அறிவாலயம் பக்கமும் போகாதுன்னாரு. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு வேணும்னா ஒரு கூட்டணி வச்சுப்பீங்க, அது வந்து உலகத்தில் புனிதம். ஏன் நீங்கள் மட்டும்தான் கங்கா ஜலம் நீராடுவீங்களா? எங்களுக்கெல்லாம் கங்கா ஸ்நானம் கிடையாதா? நீங்கள் திடீர்னு உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன், இந்த அளவு பிரச்சனையில் இருந்த நீங்கள் புனித கூட்டணி ஆவரிச்ச, எங்களுக்குள்ள ஒரு சாதாரண பிரச்சனை இருந்த நாங்கள் புனித கூட்டணி ஆகக்கூடாதா? அரசியலில் கேட்டால் அதெல்லாம் அரசியல் அப்பா. அதாவது கம்யூனிஸ்ட் பேசுனது, காங்கிரஸும் திமுகவும் பேசுனது, அதாவது காங்கிரஸுடைய தலைவர்களும் திமுகவை பேசுனது, திமுகவை சேர்ந்த தலைவர்கள் காங்கிரஸை பேசுனது என்னன்னா இருக்குதுன்னு எடுத்து காட்டுட்டா எல்லாம் தட்டினா வந்துடும். ஆனால் இவங்க வந்து நாட்டுக்காக இவங்கெல்லாம் நன்மை பயக்கிறாங்க, நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்களாம் ஒரு பெரிய கூட்டணி வைப்போம். இப்போ ஒன்றுமே இல்லையே. ஓகே, ஆனால் இந்த கூட்டணிக்காக நீங்கள் வந்து அண்ணாமலையை பலி கொடுத்துட்டீங்களே. இந்த கூட்டணி அமையணும் அப்படின்னா அண்ணாமலையை நீக்கினா தான் நான் வருவேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதன் காரணமாகத்தான் அண்ணாமலை அவர்களை தூக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவர் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார், அக்ரெசிவாக இருந்தார். 3 வருஷம் இருந்த பதவியே 4 வருஷமாக இருந்தார் மாநில தலைவர். ஆமாம், எங்களுதில் வந்து இப்போ மாநில தலைவர்லேருந்து இன்னொரு தலைவர் வந்திருக்கார். எங்களுதில் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். பொன்னார்லேருந்து, தமிழிசை அம்மையார்லேருந்து, தமிழிசை அம்மையார், முருகன், முருகன்ஜியிலேருந்து எல்லாரும் பார்த்துருக்கீங்க. ஒவ்வொருத்தருடைய அப்லிஃப்டாக தான் போகிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு லிஃப்டாக தான் போகிறாங்க. பொன்னார் மத்திய மந்திரி ஆனார், தமிழிசை அம்மா கவர்னர் ஆனாங்க, முருகன்ஜி இப்போ மந்திரி ஆகிட்டு வளம் வந்துட்டுருக்காரு. பிரைம் மினிஸ்டருடைய ஆஃபீஸில் இருக்கார் முருகன்ஜி. அவருடைய போர்ட்ஃபோலியோ தெரியுமா? பார்லிமெண்ட் அஃபேர்ஸில் இருக்கார். பார்லிமெண்ட்டுடைய அத்தனைத்துக்கும் முருகன்ஜி தான் இன்னைக்கு இருக்கிறார். தெரியுமா எவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோவில் இருக்கார் ஒரு தமிழன்? அதை பற்றியெல்லாம் பேச மாட்டீங்க. அண்ணாமலைஜிக்கு இப்போ முடிஞ்சிருக்கு. அதுக்கு தான் எங்கள் மோடி, அமித்ஷாஜியும் மோடிஜியும் சொல்லியிருக்காங்க. அமித்ஷாஜியுடைய ட்விட்டர்லாம் படிக்கிறீங்களா இல்லையா? என்னன்னு போட்டிருக்காரு, இவர் வந்து இனிமேல் தேசியத்துக்கு தேவை, எங்களுடைய நேஷனல் பார்ட்டிக்கு தேவை. ட்வீட்லாம் அப்படிதான் போடுவீங்க, பண்ணுங்க, அலையும் செட் ஆக மாட்டேங்குதுப்பா, அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்றாங்களே. இப்போ எங்களுதுல வந்து எங்கள் கட்சியில் என்னன்னா தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கும். தேசிய தலைவர் 10 நாள் 20 நாளில் தேர்ந்தெடுப்பாங்க. எடுத்துட்ட பிறகு ஒவ்வொரு பதவியாக நிரப்புவாங்க. இப்போ எந்த கூட தான் நான் இருக்கேன் தமிழ்நாட்டில் அறிவுசார் சிந்தனையாளருக்கு. இப்போ எந்த வந்து பதவி என்ன பதவி எனக்கு, ஏன்னா நானும் 4 வருஷம் இருந்துட்டேன். உங்களுக்கும் அதே மாதிரி 4 இயர் தான் பதவி. ஓகே, எங்களுக்கும் அவ்வளோதான். இப்போ வேறு ஏதாவது பதவி கொடுக்குறாங்க இல்லை கொடுக்காம போகிறாங்க. இப்போ எங்களுதில் ஒரு மாவட்ட தலைவர்கள் தேர்தல் நடந்தது. ஆமாம், எல்லா மாவட்ட தலைவரும் போனாங்க. ஏதாவது மாவட்ட தலைவர் வந்து ரோடில் ஓன அழுதாங்களான்னா இன்னொரு மாவட்ட தலைவருக்கு சால்வை போட்டு முதல் இனிப்பை ஊட்டி சாப்பாடை ஊட்டி அவங்க செலவில், முன்னாள் மாவட்ட தலைவர்கள் செலவில் தான் அவரை அறிமுகப்படுத்தக்கூடிய விழா நடந்தது. அதே போல் விழா தான் அண்ணாமலை தலைமையில் நயினார்ஜிக்கு நடந்தது. எங்களதுல வந்து சென்ட் ஆஃப் பர்சன் தான் விழா எடுக்கணும். இதுதான் எங்களுடைய கலாச்சாரம். நாங்கள் வந்து ரோட்டில் வந்து திட்டுறது, ரோட்டில் வந்து கத்துறது, மீடியாவில் வந்து கத்துறதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் தலைவர் ஆகலை, அவர் தேசியத்துக்கு தலைவராக விரைவிலே வருவாங்க. வந்தவொடனே 4th எஸ்டேட்டில் நீங்களே போய் ஒரு பேட்டி எடுப்பீங்க, ஏன்னா நீங்கள் அவருக்கு நண்பர்னு எனக்கு தெரியும், அதனால் எடுங்க. ஸோ அந்த ஒரு 10 நாள் 20 நாள் ஒரு மனுஷன் அது டெல்லியில் என்ன ப்ரொசீஜரோ அது வர்றதுக்குள்ளே அவர் போகிறதுக்குள்ளே நிற்கிட்டாங்க. ஏன் அப்படி நிற்கிட்டா எடப்பாடி ஐயா வீட்டுக்கு போய் ஏன் இவர் விருந்துக்கு போகிறார்?
ஏன் இவர் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாரா? உள்ளுக்குள்ள ஒரு மனசு கஷ்டமாக இருந்தால் எப்படி அமைச்சர் இருக்கும்போது எப்படி அவர் வந்து அப்படி பேச? ஏங்க, ஒருத்தருக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கல தாங்க. உங்களுக்கு கூப்பிட்டா பிடிப்பீங்க, பிடிக்கலன்னா பிடிக்கல தானே. அப்படி பார்த்தாரா? அவர் தான் முதல்ல பேசிட்டாரு, எனக்கு கட்சி தான் முக்கியம், கட்சியுடைய நலன் தான் முக்கியம், என் நலன் என்னுடைய இதெல்லாம் தனி. ஸோ கட்சி நலன் தான் முக்கியம் சொல்லக்கூடிய ஒரு தலைவர்கிட்ட அவரை நீக்கிட்டாங்கோ, அவரை பலியாளாக்கிட்டாங்கோ, அவரை இது ஆக்கிட்டாங்க. நாங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ பிரச்சனை என்னன்னா, இரட்டை குழல் துப்பாக்கி நயினார் அண்ணனாவது தன்னடக்கத்தோடு நான் தென்றலாக இருப்பேன்னாரு. ஏன்னா எனக்கு நயினார் அண்ணனோட எல்லாரோடையும் நிறைய பழக்கம். ஓகே, நான் அவர் ஏடிஎம்கேல வந்து அம்மாவால் எப்படி போர்வாளாக இருந்தாருன்னு உலகத்துக்கு தெரியும், டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி புரட்சிகளை ஏற்படுத்தினாருன்னு உலகத்துக்கு தெரியும். புரியுதுங்களா உங்களுக்கு? புயலோடு சேர்ந்த தென்றல் எப்பவுமே தென்றல் ஆகாது, புயலாக தான் இருக்கும். ஸோ ஒரு அண்ணாமலை புயலை சந்தித்து நீங்கள் இப்போ நயினார் என்ற புயலோடு சேர்ந்து இரட்டை குழல் புயலாக தமிழ்நாட்டில் அவங்க பவனி வரதை பார்க்க தான் போகிறீங்க. இன்னும் இரட்டை மடங்கு எழுச்சி பெறக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்றது தான் பார்க்க போகிறீங்க. நிறைவாக ஒரு கேள்வி, நீங்கள் பார்த்துருப்பீங்க மெகா அலையன்ஸை தான் அமைக்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அலையன்ஸில் நீங்கள் அதிமுகவை தாண்டி பெரிய முகங்கள் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே போனாங்க, தேமுதிக எங்கே போனாங்க, கிருஷ்ணசாமி சார் எங்கே போனாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ என்னன்னா நீங்கள் வந்து சீமானை வந்து வாங்க அலையன்ஸுக்கு வாங்கன்னு கூப்பிடுறது, மற்றவங்களை கூப்பிடுறதுன்னு யாராச்சும் வாங்கலன்னு கேட்குறீங்க போல் இருக்கு. என் கணக்குப்படி 11 அமாவாசை இருக்குது சார் 2014. நீங்கள் கணக்கு கரெக்டாக தான் சொல்லுவீங்க. 2014 ஆமாம், பொன்னார் தலைமையில் அந்த கூட்டணியில் நானும் இருந்தேன். அந்த கூட்டணியில் இருந்தேன்னா அந்த வேலைகளை நான் பண்ணேன். 7 நாளில் அவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சோம். எவ்வளோ நாள்? 7 நாளில். 7 நாளில். அதில் 7 நாள் கணக்கு தான். அதில் 7 இரவு உண்டு. இரவில் போய் பேச முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? 7 நாள் மன்னிக்கணும், 4.5 நாளில் கூட்டணி அமைச்சோம். அந்த பேப்பர்லாம் எங்கிட்ட இருக்குது. 4.5 நாளில் அவ்வளோ பெரிய கூட்டணி பொன்னார்ஜி தலைமையில் அமைச்சோம். விஜயகாந்த் ஐயாவை, அன்புமணி ஐயாவை, ஏன்னா எல்லாருக்கும் நான் இருந்தனால அது உள்ள ஃபுல்லாக நான் இருந்தேன். வைகோ இருந்தார், தமிழர் மணியன் இருந்தார். எல்லாரும் கொண்டு வந்து உட்லண்ட்ஸில் மேதகு ராஜ்நாத் சிங் ஐயா தலைமையில், அப்போ ஒரு தலைவர், ஆமாம், இந்த கூட்டணி டிக்ளேர் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். பங்குனி உத்தரத்திலே ஆரம்பிச்சிட்டோம். பங்குனி உத்தரத்துலேருந்து அடுத்த பங்குனியே 1 வருஷம் இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கப்புறம் தான் ஏப்ரலில் தான் உங்கள் கணக்கு, ஏப்ரல் மேல தான் கணக்குன்னு சித்திரையே வச்சுக்கோங்க தேர்தலுக்கு. இன்னும் எங்கள் கணக்குப்படி 11 அமாவாசை இருக்குது. ஸோ மெகா கூட்டணி கண்டிப்பாக உருவாகும். விஜயால கொஞ்சம் பயந்து தான் இருக்கிறீங்கல்ல? யாரு? விஜய் வந்ததுனால கொஞ்சம் நமக்கு ஐயோ யங்ஸ்டர்ஸ் ஓட்லாம் போயிருமோ எங்களுக்கு என்ன அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கு. அது யங்ஸ்டர்ஸ் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி இந்த கட்சி தான் சர்வைவ் பண்ணோம். நாங்கள் என்றைக்குமே இல்லை, எங்களுக்கு தமிழக மக்கள் தான் சொந்தம். நாங்கள் பிரிக்கிறதே இல்லை. இந்த கூட்டணி வந்து அண்ணாமலைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் பின்னாடி இல்லைன்னா அண்ணாமலைஜியுடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு இருந்திருக்குமா? அதனால தான் சொல்கிறேன். இப்போ விஜய் வந்துட்டார்ல, அண்ணாமலை எங்கே போயிட்டாரு? அண்ணாமலை எங்கே போயிட்டாரு? அண்ணாமலை எங்கே போயிட்டார்? இன்றைக்கி அண்ணாமலையுடைய ஒரு ட்விட்டுக்கு பார்க்குறீங்களா ஃபாலோவர்ஸு? 1 மில்லியன் வியூவில் ஒரு ட்விட்டு ஓடுது சார். அவர் சிம்பிளாக காலையிலேருந்து குட் மார்னிங் போட்டாவே 1 மில்லியன் ஓடிடும். நீங்கள் என்னவோ நினச்சிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியா உலகத்தில் இருக்கீங்க, டிஜிட்டலில் இருக்கீங்க. 4th எஸ்டேட்னா டிஜிட்டல். நீங்கள்லாம் டிஜிட்டலில் டெவலப்மெண்ட் ஆனுவீங்க. இந்த அளவு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு யுகத்தில் விஜய் பார்த்தலாம் பயம்லாம் எதுவும் இல்லை. எதுக்கு பயப்படணும்? அரசியல் சார், யார் வேணுமோ வரலாம் சார் ஜனநாயகத்தில். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகத்தினுடைய ஒரு லெஜெண்ட் சார் விஜய். 2 MP சார். நாங்கள் 84 2 MP சார். இன்னைக்கு இதோட 4வது முறை வாஜ்பாயோட சேர்ந்து வந்துட்டோம் சார் ஆட்சியில். அப்பேற்பட்ட காங்கிரஸ் என்ற ஜாம்பவான், அவ்வளோ பெரிய உலகம் இந்தியா முழுவதும் கொடிக்கட்டி பறந்திருந்த ஜாம்பவான் கட்சி. இங்கெல்லாம் ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஐயா, இலா கணேஷ் ஐயாலாம் வந்து சைக்கிளில் வரைச்சு நாங்கள் தனியாக உட்காந்துருப்போம் சார். இப்போ கம்யூனிஸ்ட் உட்காந்துருக்காங்க பாருங்கள். அதுபோல் ஏன்னா எங்கள் கட்சி அலுவலகத்தில் பக்கத்து அலுவலகம் கம்யூனிஸ்ட் அலுவலகம் போய் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். எங்கள் கட்சி அலுவலகத்தில் போய் தொண்டர்களை பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் சார் ஒரு நாளும் வளர்கிறோம், காம்ப்ளான் மாதிரி. ஸோ நாங்கள் வளர்ந்துட்டோம். ஸோ இனி எங்களுக்கு காம்ப்ளான் தேவையில்லை. இனி எங்களுக்கு கூழு கேழ்வரகு போதும்.
ஸோ நாங்கள்லாம் பெரிய தலைவர்கள் நிறைய லெவலுக்கு எல்லா லெவல்லையும் ஆல் இண்டியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பண்ணக்கூடியவங்கெல்லாம் வரோம். ஸோ மகா கூட்டணி கண்டிப்பாக உறுதி. கூட்டணி உறுதி தான். ஆனால் கூட்டணி ஆட்சி அமைப்பீங்களா இல்லை கூட்டணியாக சேர்ந்து ஆட்சி அமைப்பீங்களான்ற குழப்பம் இப்போ உருவாயிருக்கு. அதான் சார், எங்கள் தலைவர் சொன்னதை நீங்கள் மறந்துட்டீங்க. இது எடப்பாடி ஐயாவும் அமித்ஷா ஐயாவும் பேசின விஷயம். ஆமாம், அவங்க பேசிப்பாங்க. அங்கே எதுவும் பேச விட்டீங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா, நீங்கள் மட்டும் தானே பேசுனீங்க. எங்கள் வேலை என்னன்னா, நாங்கள் இன்னும் அதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி அண்ணாமலைஜி கட்சி தலைமை சொன்ன உடனே கேட்டாரோன்ற போல் கட்சி தலைமை சொல்கிறத மட்டும்தான் எங்கள் கேட்போம். அது கட்சி தலைமை என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம். 4th எஸ்டேட்டும் இங்கே தான் இருக்கும், செல்வியும் இங்கே தான் இருப்போம். அந்த சமயத்தில் அதை பற்றி ஒரு விவாதம் கேளுங்க, கண்டிப்பாக பேசுகிறோம். இப்போதைக்கு எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியை எடப்பாடி ஐயா தலைமையில் தீவிரமாக எதிர்த்து தமிழ்நாட்டில் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் எடப்பாடி ஐயா அவர்களை முதலமைச்சராக ஆக்குவோன்னு எங்களுடைய மாநில தலைவர் இன்னைக்கு சொல்லியிருக்கார். ஸோ அதுதான் எங்களுடைய ஒரு தலையாய பணி. பல விதமான கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம்.